ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 296. வலங்கைமான் ஸ்ரீ மதுவன ராமருக்கு சந்தன காப்பு வைபவம். ஓம் ஸ்ரீ மகா வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். விஸ்வாவசு வருடம் ராமநவமி நாளான 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று கைகளால் அரைத்த சந்தன காப்பு சாத்தும் தலமாக சித்தர்கள் அருளியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தெற்கு அக்ரஹாரத்தில் உள்ள இளைய பெருமாள் லட்சுமணர் மற்றும் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ மதுவன ராமசுவாமி ஆலயமாகும். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அபூர்வமான கோதண்டம் தரிக்கா கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். வலங்கை மானில் இரு திருக்கோயில்களில் ஸ்ரீராமர் எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். ஒன்றில் அசுரரை அழித்த கோலத்தில் ஸ்ரீ கோதண்ட ராமராகவும், மற்றொரு கோயிலில் மகரிஷிகள் வேண்டுகோளுக்கு இணங்கி சாந்த ஸ்வரூபமான யோக பாவமாக சின்முத்திரை தாங்கி ஸ்ரீ மதுவன ராமராக அருள்கின்றார். இந்த தலம் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்கக்கூடிய தேவாமிர்த சக்திகள் நிறைந்த இடமாகும். இங்கே நமது குரு பரம்பரை சித்தர்கள் காட்டிய வழிப்படி கீழ்க்கண்ட முறைகளில் வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். சீந்தல் கொடியை பொடி செய்து அதை ஒரு சுத்தமான பருத்தி துணியில் முடிச்சாக கட்டி அகல் விளக்கில் இட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஹோமங்கள் செய்யும் பொழுது சீந்தில் கொடியை தேனில் நனைத்து ஆகூதியாக அர்ப்பணிக்கலாம். சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வதும் விசேஷம். தேன், குங்குமப்பூ, பாதாம் மற்றும் பிஸ்தா கலந்த காய்ச்சிய பாலை தானமாக வழங்குவது குடும்பத்திற்கு நன்மைகளை தேடித்தரும். தர்ப்பணம் செய்யும் பொழுது சீந்தில் கொடியை வைத்து அதன் மேல் தர்பை சட்டம் அமைத்து முன்னோர்களை, அதாவது பித்ருக்களை ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். 108 அல்லது 1008 வெற்றிலைகள் எடுத்துக்கொள்ளவும். மோதிர விரலால் சுத்தமான தேனை தொட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஸ்ரீ மதுவன ராமரே போற்றி என்று பக்தியுடன் எழுத வேண்டும். பின்னர் அந்த வெற்றிலைகளை ஒரு மாலையாக கோர்த்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இங்குள்ள ஸ்ரீ மதுவன ராமருக்கு நெய் தீபம் ஏற்றி தேனில் தோய்த்த அன்னாசி பழத்தை நைவேத்தியம் வைத்து பக்தர்களுக்கு அளித்திடுதல் சிறப்பு. நவமி மற்றும் அமாவாசை நாட்களில் ஸ்ரீ மதுவன ராமர் ஆலயத்தை சுற்றி நீர்மா கோலம் இட்டிடில் பலவிதமான பித்ருதோஷங்கள் தீர இறையருளால் வழி கிட்டும். ஸ்ரீ மதுவன ராமரை தரிசித்து மனமுருகி பிரார்த்தனை செய்வதால் திருமண தடைகள் இறையருளால் நீங்கும். குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் நீங்கி அமைதியான சூழல் உருவாகும். தம்பதிகளிடையே ஆன்மீக புரிதல் ஏற்பட்டு இல்லற வாழ்க்கை தேனாக இனிக்கும். இது புத்திர தோஷ நிவர்த்தி தலம் என்பதால் புத்திர தோஷங்கள் அகலும். தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்கும். வாழ்வில் சாந்த சக்திகள் பெருகும். பலவிதமான குழப்பம் தரும் விஷயங்களுக்கு இறையருளால் தெளிந்த முடிவு கிட்ட வழி ஏற்படும். தீராத நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளும் என்றும் குறையாத ஆரோக்கியமும் கிட்டும். இத்தலத்தில் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் மூலம் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு நற்கதி கிட்டும். மேலும் பித்ருக்களின் முழுமையான ஆசியால் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை அமையும். ஆசைகளின் பின்னால் அடிக்கடி அலையும் நம் மனம் பக்குவப்பட்டு
அமைதியான ஆன்மீக நிலையை அடையும். மனதின் பாரங்களை குறைத்து ஆழமான மன நிம்மதியை தரும். வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும். அதன் மூலம் நல்வழியில் செல்வதற்கான சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். உபனிஷத்துக்கள் போற்றும் மது வித்யை என்னும் சாரம் நடைமுறையில் புரியத் தோன்றும். வலங்கைமான் ஸ்ரீராமருக்கு காப்பு சாத்த கைகளால் சந்தனம் அரைக்கும் திருப்பணி சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் அருகே பாபநாசம் ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. இறையடியார்கள் அனைவரும் இதில் பங்கேற்பதுடன் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இத்தகவலை தெரியப்படுத்துங்கள். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் இத்தகைய அரிய ஆன்மீக அருள் உரைகளை பல்லாண்டுகளாக அருளி வருகிறார்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் மாத இதழ் 2026 மார்ச் மாதம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.